சங்கீதம் அதாவது 67:1-7 முடிய நாம் வாசித்தோம். கர்த்தர் சொல்லுகிறார், தேவனே பூமியிலே உம்முடைய வழியையும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியா என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டிலே கர்த்தருடைய வழியை நீங்களும் நானும் அறிந்து கொண்டது மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களும் அறிந்து கொள்ள ஆண்டவர் வழி செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானமும், உங்களுக்கு கிருபையும், உங்களுக்கு பிரகாசமும், உங்களுக்கு ஆசீர்வாதமும், உங்களுக்கு இப்படிப்பட்டதான அவருடைய காப்பாற்றக்கூடிய அந்த பாதுகாப்பும் கிடைக்கும் பொழுது நீங்கள் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சங்கீதம் 67:2 சொல்லுகிறது, தேவரீர் எங்களுக்கு இறங்கி என்று சொல்லி வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து என்று சொல்லி வாசிக்கிறோம். இன்றைய இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ண செய்யும் என்று வாசித்தோமே. இந்த ஆண்டிலே உங்களுக்கு இறங்க போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஆண்டிலே உங்கள் முகங்கள் பிரகாசம் அடைய போகிறது. ஜனங்கள் பார்த்து, என்னையா சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க, உங்கள் முகம் இவ்வளோ பிரகாசமாக இருக்குது, இன்னும் நீங்கள் சமாதானமாக இருக்கிறீங்களே, எப்படி சமாதானம் வந்ததுன்னு சொன்னால், கர்த்தர் எங்களை உயர்த்தினார், கர்த்தர் எங்களை நடத்தினார், கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தார் என்று நீங்கள் சொல்ல போறீங்க. அல்லேலூயா. சங்கீதம் 67:3 சொல்லுகிறது, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. நீங்கள் மாத்திரம் துதிக்கிறது கிடையாதுங்க. இந்த வருடத்திலே புதிய புதிய ஜனங்கள் துதிக்க வேண்டும், புதிய புதிய ஜனங்கள் ஸ்தோத்திரிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் நீங்கள் துதிக்கிற நீங்கள் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், அவங்களுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லணும், அவங்களுக்கு உங்கள் சமாதானத்தை பற்றி சொல்லணும். நீங்கள் சமாதானம் இல்லைன்னு யாருக்கிட்டையும் இனிமேல் சொல்லவே கூடாது. அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சுன்னு இந்த வாயை திறக்கக்கூடாது. 2026 நீங்கள் வாயை மூடினீங்கன்னு சொன்னால் 2026 ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஓ, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் ரிசீவ் பண்ணுங்க. ஊழியக்காரனுடைய வார்த்தை வெறுமையாய் வராது. நீங்கள் விட வேண்டியதை விட்டால் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். நீங்கள் விட வேண்டியதை விட்டு புலம்பலை விட்டுணும். அவங்க சொன்னார், ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்கள் என்று சொன்னார். இந்த முறுமுறுப்பை உங்களை விட்டு நீங்கள் அகற்றிட்டீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை கொண்டு அநேக ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்தே தீர்வார். 2026 ஆண்டிலே உங்களுக்கு கொடுப்பார். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 67:4 வாசிக்கும் பொழுது, தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர், ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவார்கள். பூமியை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். இதை குறித்து நீங்கள் ஜனங்களுக்கு சொல்லணும். நீங்கள் மாத்திரம் ஏசப்பாவை தெரிந்து கொண்டு, நீங்கள் மாத்திரம் வேதத்தை படித்து கொண்டு, நீங்கள் மாத்திரம் வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறது மாத்திரம் கிடையாதுங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும், மற்றவர்களுக்கு சொல்லணும். இந்த பூமியை ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார், நீங்கள் தயவு செய்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, சொல்லுங்கள். அடுத்ததாய் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 67:5 சொல்லுகிறது, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. 6 சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் துதிக்க வேண்டுமாம், சகல ஜனங்களும் துதிக்க வேண்டுமாம். சங்கீதம் 67:6 சொல்லுகிறது, பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் சொல்லும் பொழுதே பூமி உங்களுக்கு என்ன தரப்போகுது? பலன் தரப்போகிறது. இந்த பூமி உங்களை ஆசீர்வதிக்குதுங்க. நீங்கள் தேவனை துதித்தா போதும், இந்த பூமி உங்களை ஆசீர்வதித்து விட்டது. கர்த்தர் தன்னுடைய பனியையும் தன்னுடைய மழையையும் தன்னுடைய வெயிலையும் அனுப்பி இந்த பூமியை ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமி வெண்கலமாக மாறாது. உங்களுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே ஆசீர்வாதம் உங்கள் மேல் கட்டளையிடும். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். 67:7 சங்கீதம் 67:7 சொல்லுகிறது, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருப்பதாக. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த பூமியினுடைய எல்லையெல்லாம் கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 2026 ஆண்டிலே உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பயந்து நடுங்குவாங்க. என்னங்க இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க இவங்க, எப்படி இவங்க இவ்வளோ ஆசீர்வாதத்துக்கு போனாங்கன்னு சொல்லி அவர்கள் பயந்து நடுங்க போகிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நாம் தொடர்ந்து அந்த ஜெபத்திலே காண வேண்டும். தொடர்ந்து நாம் அந்த துதித்திலே, ஆராதனையிலே, ஜெபத்திலே நாம் காண வேண்டும். இப்பொழுது நாம் வாசிப்போம். என்னாகும் 6:24 சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். அல்லேலூயா. 2026 ஆண்டிலே கர்த்தர்
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவார். ஆமென் சொல்லுங்க, ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாற்றுவார். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்கள் ஜனங்களை நீர் காப்பாற்றுகிற தேவன், ஊழியக்காரர்களை காப்பாற்றுகிற தேவன், எங்கள் குடும்பங்களை காப்பாற்றுகிற தேவன், எங்கள் தேசத்தை காப்பாற்றுகிற தேவன், ரட்சிக்கப்படாத ஜனங்களை காப்பாற்றுகிற தேவன், அடிமையாய் பாவத்தில் கிடக்கிற ஜனங்களை விலக்கி, பாவத்தை விட்டு விலக்கி காப்பாற்றுகிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடுவர். உன்னன்னு சொன்னால் யார் துதிக்கிறாங்க, யார் ஜெபிக்கிறாங்க, யாரை நம்புகிறாங்களோ ஆண்டவரை, அந்த ஒரு நபரை உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் ஆண்டவரை துதிக்க வேண்டும், குடும்பம் கர்த்தரை தொழுகை செய்ய வேண்டும். ஆகவே எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் துதிக்கிறவர்களாய் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக.